இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, வள்ளி தேவன்னு சொல்கிறோம்ல, வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமே ஆகலை. அந்த கல்வெட்டில் கிளியராக இருக்குது. அந்த இந்த பாறைகளை செதுக்குவாங்க பார்த்தீங்களா, ஓவியம் மூலியமா. அதில் திருமணத்துக்கான ஒரு தடயமே இல்லை. தடயமே பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அதோட நிப்பாட்டியாச்சு தவிர, இது திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு தடயம் இருந்தால் தானே. நம்ம இப்போ ஒரு புத்தகங்களில் எழுதுனா நம்ம எப்படி வேணாலும் எப்படி சொல்றீங்க? தடயம் எதுவுமே திருமண கோலத்துல எதுவும் இல்லையா? இல்லை, அதாவது ஒரு குறவர்கள், ஒரு குருத்தி பெண் இருக்காங்க, ஈட்டி வச்சு ஒரு ஆள் இருக்காங்க, தலைவன் தலைவி. இதுக்கு திருமணமான ஒரு மாலை சூடுவதோ எதுவுமே இல்லை. அந்த காலத்துல வந்து திருமணத்துக்கு மாலையெல்லாம் சூடினாங்களான்றது கூட தெரியல. நீங்க சொல்றது மாதிரி 10,000 வருஷத்துக்கு அப்போ முன்னாடி. நான் சொல்றது இப்போ நீங்க சொல்றீங்க. அப்போ இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வள்ளி தேவசேனா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதுவும் ஒன்று. இப்போ மாம்பழத்துக்காக தாயே இந்த பார்வதி தேவி வேல் கொடுக்குறாங்க, போய் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வாங்க, இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் ஹிஸ்ட்ரி பேசும். ஹிஸ்ட்ரிக்கு வந்து உயிர் இருக்குது, கதைகளுக்கு உயிர் இல்லை. நான் கதையை நாளைக்கு மாற்றி கூட பேசுவேன். ஹிஸ்ட்ரிக்கு அழிவு கிடையாது. வீர தலைவர்களுக்கு ஒரு கதை இருக்குது, அதை பின்தங்கி எல்லாரும் வருவாங்க, கூடிய விரைவில் அதுக்கான விஷயமும் நடக்கும். அப்போ நான் வள்ளிமலை பார்த்துட்டு வரும்போது பின்னாடி இன்னொரு குகை ஒன்று இருக்குது. அந்த வள்ளி குகைக்கு உள்ளே போகும்போது இன்னொரு குகை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இங்கே தான் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக இருக்கார். நல்லா பார்த்துங்க, சிங்கிளாக இருக்கார். வள்ளி தலைவியும் கிடையாது, தேவயானையும் கிடையாது, சிங்கிளாக இருக்கார்.